முருகாச்சரணம். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாகவே என்னால் இந்த கந்தபுராணம் என்னால் பதிவாக கொடுக்க முடியல. அதுக்கு சில தடைகள் அந்த மாதிரி ஒன்றா வந்ததால் என்னால் தொடர்ந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. சடனாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னை ஒரு ஒரு கோவிலில் போயிருக்கும்போது ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நீங்கள் கந்தபுராணம் நீங்கள் பதிவாக கொடுத்துருக்கீங்க, ஏன் அதை நீங்கள் பாதியிலேயே விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் கேட்கும். எனக்கு சடனாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கோவிலில், முருகர் கோவிலில் சடனாக அந்த மாதிரி ஒருத்தர் என்னை கேட்கும்போது யாருன்னே எனக்கு தெரியாது. பட் என்னோடய சேனலை அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்து அவங்க கேட்டதும் எனக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிட்டு என்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலை அமைஞ்சிருச்சு, அதனால் நான் பண்ண முடியல அப்படின்னு. அந்த ஏற்ற நேரம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னதால், இல்லை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான அந்த வரவேற்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அந்த நேரடியாக ஒருத்தங்க நமக்கு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் முருகனே எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. அதனால் இனிமேல் தினமும் நான் அந்த ஒரு பகுதியாக நான் இந்த கந்தபுராணத்தினுடைய 6வது பகுதி வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். 7வது பகுதியிலேருந்து கந்தபுராணம் முழுக்க நான் ஒரு நாளும் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உட்கார்ந்து நான் ஒரு நாள் ஒரு பதிவை நான் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டேன். நான் மன உறுதிக்கு வந்துட்டேன். ஸோ நீங்களும் எனக்கு துணையாக இருக்கணும் கேட்டுக்கிறேன். என்னோட பதிவு போட்ட உடனே நீங்கள் எல்லோரும் என்னோட சேனலை பார்த்து அதுக்கு லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட சேனலில் வர்ற பதிவுகள் மற்றவங்களுக்கும் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இன்னையிலேருந்து இந்த கந்தபுராணத்தினுடைய 7வது பகுதியை நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கந்தபுராணத்தினுடைய சென்ற பகுதியில் நம்ம இந்திரன் பிரகஸ்பதியை தேடி போகிறார், மனோதி பட்டணத்துக்கு தேவகுருவை தேடி போகிறாரு அப்படின்ற அந்த ஒரு இதோடு நம்ம முடிச்சிட்டோம். இப்போது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போன உடனே இந்திரனை கண்டதும் அங்கே இருக்கிற பிரம்மன் ஆசி கூறி வரவேற்கிறார் அவரை. இந்திரன் அவரை நமஸ்கரித்து தான் தவம் செய்ததையும் இறைவன் அருள் செய்ததையும் எடுத்து சொல்கிறாரு. பிதாமகரே, நாங்கள் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்கணும் அப்படின்னு நெஞ்ச முருக வேண்டுறாரு. இந்திரா, குழந்தைகளுக்கு நோய் ஏற்பட்டால் தாய் தந்தையர்கள் அதனை சரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இறைவன் நம் விஷயத்திலும் அருள் செஞ்சிருக்காரு. நம்முடைய தீமைகள் நீங்கும் காலம் எல்லாம் நெருங்கிவிட்டது அப்படின்னு நம்பலாம். இருப்பினும் நாமும் சில முயற்சிகளை செய்யணும். வைகுந்தம் சென்று பரந்தாமனை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு விஷ்ணுவை பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு போகிறாரு. இந்திரன் மூலம் செய்திகளை கேட்டதும் விஷ்ணுவும் அவர்களுக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது அப்படின்னே சொல்கிறாரு. அமரேசா, முன்னாடியே நம்ம ஈசனை அவமதிக்க தக்க நாள் நடத்தப்பட்ட யாகத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம் இல்லையா, அதனால தான் அதனுடைய பயனாகத்தான் இத்தனை துன்பங்களுக்கும் நம்ம ஆளாக நேர்ந்தது. இப்போதான் இறைவனுக்கு நம் மீது கருணை ஏற்பட்டிருக்கு. அவர் உனக்கு அனுகிரகம் செய்தது நம்முடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காலம் வந்துவிட்டதையே சொல்றது அப்படின்னு சொல்றாரு. அப்போது நான்முகன் பரந்தாமனை பார்த்து, திருமகள் மார்பா, ஒரு விண்ணப்பம். சனகர் முதலான 4 புத்திரர்களை நான் மானசீகமாக தோற்றுவித்து உலக சிருஷ்டியில் ஈடுபடுமாறு பணித்தேன். அவர்கள் 4வரும் அதில் விருப்பம் கொள்ளாமல் துறவு நிலை பூண்டு வெளியேறிட்டாங்க. அவர்கள் இறைவனிடம் சென்று தங்களுக்கு மெய்யுணர்வு உண்டாகும்படி கருணை செய்ய வேண்டும் என பிரார்த்திக்கிறாங்க. ஈசன் கைலையிலே கல்லால மரத்தின் கீழ் யோகத்தில் அமர்ந்து விட்டதால் சகலமான உயிர்களும் காமத்தை ஒழித்து ஞான மார்க்கத்தில் இறங்கிவிட்டன. தன் படைப்பு தொழிலும் ஸ்தம்பித்து விட்டது. தேவியோ ஹிமவான் புத்திரியான இமாச்சலத்தில் தவம் செய்கிறாள். இந்த மாதிரி ஈசனும் தேவியும் தனித்தனியே யோகத்தில் இறங்கிவிட்டால் இந்திரனுக்கு அருளியவாறு திருக்குமாரன் எங்கனம் தோன்றுவான். தாங்கள் தான் இதற்கென ஒரு மார்க்கத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தர்க்ஷகா, சூரபத்மனுடைய செயல்களை தடுத்து நிறுத்துவார் யாருமே கிடையாது. இந்திரலோகம் அவன் வசப்பட்டு விட்டது. என் மகனையும் அவருடைய வீரர்கள் சிறைப்பிடித்து சென்று விட்டனர். இத்தகைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலம் கட்டும் நேரம் நெருங்கிவிட்டது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் என் விஷயத்தில் அது ஒரு காணல் நீராகவே இருக்கின்றது அப்படின்னு வேதனையோட இந்திரன் சொல்கிறாரு. இந்திரா, அளவற்ற துன்பங்களுக்கு ஆளாகி விட்டதால் நீ இந்த மாதிரி பேசுகிற. ஈசன் உனக்கு அனுகிரகம் செய்தது நிறைவேறியே தீரும். ஹிமவான் புத்திரியாம் தேவி அவதரித்து அவரையே மணக்க வேண்டும் என்று தவம் புரிந்து வருகின்றாள். இறைவனுடைய யோக நிலையை கலைத்து அவர் தேவியை திருமணம் புரிந்து கொள்ள செய்தால் குமரவேல் அவதாரம் செய்வார் என்றார் பரந்தாமன். பிரபோ, ஈசனை நெருங்கி அவருடைய யோக நிலையை கலைப்பதென்பது நிகழக்கூடிய காரியமா அப்படின்னு தயக்கத்தோட கேட்கிறார் இந்திரன். மன்மதனை வரவழை, அந்த காரியத்துக்கு ஏற்றவன் அவனே அப்படின்னு சொல்றார் பரந்தாமன். பிரம்மன், இந்திரன் முதலானோர் சத்தியலோகம் திரும்பினர். நான்முகன் மன்மதனை அங்கே வரவழைக்க மனத்திலே அவனை பற்றி சிந்தித்தார்.
விரைவிலேயே மன்மதன் அங்கு வந்தான். நான்முகனை வணங்கி, வேதஸ்வரூபியே, என்னை பார்க்க தாங்கள் விரும்பியது எக்காரணம் பற்றி தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. மன்மதா, உன்னால் முக்கிய காரியம் ஒன்று நடக்க வேண்டியிருக்கின்றது. அசுரன் சூரபத்மனால் 4 தேவர்களும் பட்டு வரும் துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்திரன் ஈசனை குறித்து தவமிருந்த போது தமக்கொரு மகன் தோன்றி அசுரனை மாய்ப்பான் என கைலாசநாதர் அருள் புரிந்திருக்கின்றார். ஆனால் ஈசனோ கைலாயத்தில் சனகாதியருக்கு ஞானம் போதிக்க யோக நிஷ்டையில் அமர்ந்திருக்கின்றார். இமாலயத்தில் தவம் புரிந்து வரும் தேவியை அவர் மணந்து கொண்ட பின்னரே குமாரன் தோன்றுவான். அத்திருமணம் நிகழ்வதற்கு முதலில் ஈசனுடைய யோக நிஷ்டை களைய வேண்டும். ஆகவே நீ இப்போதே பாஞ்ச பானங்களோடு புறப்பட்டு சென்று ஈசன் நிஷ்டையை கலைத்து வா என்றார் பிரம்மன். அந்த வார்த்தையை கேட்டதும் மன்மதன் தீயை மிதித்தவன் போல துள்ளினான். சிவசிவா என்று காதுகளை 2 கைகளாலும் பொத்திக்கொண்டு கதறினான். ஐயனே, நான் என்ன பாவம் செய்தேனோ இன்று தாங்கள் திருவாக்கால் இத்தகைய வார்த்தைகளை கேட்க நேர்ந்தது? இதற்காகவா இங்கே நான் வர தாங்கள் நினைத்தீர்கள் என்று வேதனையோடு கேட்டான். மன்மதா, நான் என்ன சொல்லிவிட்டேன்? தேவர்களுக்காக ஒரு நல்ல காரியத்தை செய்யுமாறு சொன்னேன் என்றார் பிரம்மன். ஐயனே, எனக்கு உரிய பணியைத்தான் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். என்னுடைய பானங்களால் என் தந்தையான பரந்தாமனை திருமகள் முதலானோரிடம் மயக்கம் கொள்ளுமாறு செய்தேன். நீங்கள் தோற்றுவித்த கலைமகளை நீங்கள் விரும்பி அடையுமாறு செய்தேன். செய்ததும் உம்முடைய தொடையிலிருந்து உண்டான ஊர்வசியை நாடி நீங்கள் அலைந்ததும் என்னுடைய புஷ்பபானங்களே. முனிவர்களும் என் பானங்களுக்கு அடிமைகளாகவில்லையா? அந்த காரணத்தினாலேயே இப்போதும் என்னை இந்த பயங்கர விஷயத்தில் ஈடுபடுமாறு நீங்கள் தூண்டுகிறீர்கள். ஈசனுடைய மகிமையை நன்கு உணர்ந்த தாங்களா இவ்விதம் எனக்கு கட்டளையிடுகின்றீர்கள்? பரமனை என்னால் நெருங்க முடியுமா? அவ்விதம் நெருங்கிவிட்டாலும் அவருடைய திருமேனியை புஷ்பபானங்களால் அடித்துவிட்டு நான் உயிர் மீண்டு வர முடியுமா? அவரை கண்ட மாத்திரத்திலேயே என் செயல்கள் அனைத்தும் அடங்கி ஒடுங்கி போய்விடுமே. நான் உயிருடன் இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? இப்படி ஒரு பயங்கரமான தண்டனையை ஏன் எனக்கு அளிக்கின்றீர்கள் என்று மன்றாடினான் மன்மதன். மன்மதா, நீ நிலைமையை நன்கு உணராது பேசுகின்றாய். உத்தமர்கள் தங்கள் உயிரை கூட பிறருக்காக தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பதை நீ அறிய மாட்டாயா? முன்னர் பார்க்கடலிலே அமுதம் பெற மந்தரமலையை கொண்டு கடைந்தபோது, அதாவது வாசுகி சிரமம் தாங்க மாட்டாமல் தன்னுடைய 1000 முகங்களிலிருந்தும் விஷத்தை கக்கிய போது நடந்ததை மறந்துவிட்டாயா? உன் தந்தை பரந்தாமன் தேவர்களை காக்க தாம் அவர்களோடு இந்த விஷத்தின் வெப்பத்தை குறைக்கவில்லையா? அந்த விஷத்தின் கடுமையால் அவருடைய திருமேனி கரு நிறமாகிவிட்டதே, அதை அவர் பொருட்படுத்தினாரா? ஏன் பின்னர் ஆழ்கடலிலிருந்து ஔஷதங்களின் கடைதலினால் ஆழகால விஷம் தோன்றிய போது நடந்ததையும் நினைத்துப்பார். அண்ட சராசரங்களும் பிழைத்திருக்க வேண்டும் என்ற கருணையால் ஈசன் அந்த விஷத்தை கிரகித்து தன் தொண்டையிலே விழுங்க கருமை நிறத்தை பெறவில்லையா? உன் தந்தை விஷ்ணுவுடன் எதிர்த்து போரிட்டு ததிசி முனிவரிடம் இந்திரன் சென்று யாசித்த போது அவர் சிறிதும் தடை சொல்லாது தம்முடைய எலும்புகளை கொண்டு வஜ்ராயுதத்தை செய்தது. அதனால் விருத்ராசுரனை அழிக்க உயிரையே தரவில்லையா? இன்னும் எத்தனை சொல்ல வேண்டும்? மற்றவருடைய நன்மைக்காக தம்முடைய உயிரை அற்பமாக எண்ணுபவர் என்றென்றும் புகழுடம்போடு வாழவில்லையா? சூரபத்மனால் தேவர்கள் தாங்க முடியாத துயரங்களை அடைந்து வருகின்றார்கள். அவர்களுக்காக நீ இந்த பணியை ஏற்கத்தான் வேண்டும் என்றார் பிரம்மன். அப்போதும் மன்மதன் மறுப்பு சொன்னான். ஐயனே, என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம் என தங்களுடைய திருப்பாதங்களை பிடித்து கொண்டு மன்றாடுகின்றேன். ஈசனிடம் மட்டும் என்னை அனுப்ப வேண்டாம். வேறு எந்த காரியத்தை சொன்னாலும் மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றித்தர சித்தமாயிருக்கிறேன் என்று கண்களில் நீர் மல்க கூறினான். பிரம்மன் எவ்வளவோ எடுத்து கூறியும் மன்மதன் அதற்கு இணங்காது மறுத்து பேசுவதைக் கண்டு இந்திரன் பெரிதும் மனம் கலங்கினான். இறைவன் அருள் செய்தும் அந்த காரியம் நிறைவேறாது போய்விடுமோ என்று பயந்தான். உடலும் உள்ளமும் நடுங்க பிரம்மனை பார்த்தான். அவன் நிலையை நன்கு உணர்ந்த பிரம்மன் பாவனையால் அவனுக்கு தைரியம் சொன்னார். மன்மதா, நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நீ மறுப்பது அழகல்ல. என் வார்த்தையை ஏற்று இந்த காரியத்தை முடிக்கப் போகிறாயா இல்லையா? தெளிவாக சொல்லிவிடு. என் வார்த்தைக்கு இணங்க மறுத்தால் கொடிய சாபத்தை அளிப்பேன் என்பதையும் நினைவில் கொள். என்ன சொல்லுகிறாய் என்று கோபத்தோடு கேட்டார் பிரம்மன். பிரம்மனுடைய கோபத்தை கண்ட மன்மதன் சிறிது தயங்கினான். ஈசனிடம் செல்வதென்பது நெருப்பு குண்டத்திலே குதிப்பது போல்தான். உயிருடன் மீண்டு வருவது இயலாத காரியம். பிரம்மனுடைய வேண்டுகோளை மறுத்தாலோ சாபம் பற்றும். முக்கியமாக ஏமாற்றத்தின் காரணமாக உயிரை இழக்குமாறு சபித்து விடுவார். பிரம்மனுடைய சாபத்தால் உயிர் இழப்பதை காட்டிலும் ஈசனுடைய கோபத்துக்கு ஆளாகி உயிர் இழப்பதே மேல் என்று தோன்றியது. அதனால் நன்மையே ஏற்படும் என்பதையும் உணர்ந்தான். ஐயனே, எந்த வகையிலும் என் உயிர் பிழைத்திருக்கப் போவதில்லை என்பதை தீர்மானமாகிவிட்டது.
இழக்கும் உயிரை ஈசன் கோபத்துக்கு ஆளாக்கி இழப்பதே உய்யும் மார்க்கம். கோபத்தை விடுங்கள், இப்போதே கைலை நோக்கி புறப்படுகிறேன் என்றான். இந்திரனுடைய முகம் மலர்ந்தது. ஓடி வந்து மன்மதனை தழுவிக்கொண்டான். மன்மதா, அஞ்சாதே. நல்ல காரியம் செய்ய புகுந்த உன்னை நான் எவ்வாறு பாராட்டுவது என்பதே தெரியவில்லை. அசுரனுடைய கொடுமைகளுக்கு முடிவு கட்டுவதற்கு குமரன் பிறக்க நீ கைலாயம் செல்கிறாய். உனக்கு எந்தவித ஆபத்தும் நிகழாது என்று நினைக்கிறேன். ஈசன் நிஷ்டையை கலைத்து அவர் உள்ளத்திலே காமத்தை பொங்கி எழச் செய்ய வேண்டும் என்று வேண்டினான். காமக்கனல் பொங்கி எழும் வேளையில் கோபக்கனலுக்குத்தான் ஆளாகப் போவதை அறியாது இந்திரன் பேசுகிறானே என்று நினைத்து மெல்ல சிரித்த மன்மதன், அமரேசா, அவ்வாறே செய்வேன் என்று புறப்படுகின்றான். மன்மதன் புறப்பட்டவுடன், மன்மதா, நீ முன்னதாக போய் உன் காரியத்தை முடி. உன் பின்னாலேயே நாங்களும் வருகின்றோம் என்றான் பிரம்மன். இருப்பிடம் திரும்பிய மன்மதன் தன் மனைவி ரதியிடம் பிரம்மலோகத்தில் நடந்ததை தெரிவித்தான். அதை கேட்டு அவள் பதைபதைத்தாள். மன்மதன் அவளுக்கு ஆறுதல் வார்த்தைகள் பல கூறினான். அவனை விட்டு பிரிந்திருக்க விரும்பாத ரதி அவனோடு தானும் வருவதாக பிடிவாதம் பிடித்தாள். முடிவில் மன்மதன் அவளையும் உடன் அழைத்து கொண்டு பஞ்சபானங்களோடு தென்றலாகிய தேரில் ஏறி கைலாயம் நோக்கி புறப்பட்டான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதியினுடைய அடுத்த பகுதி நாளைய தினம் வெளிவரும். தினமும் மறக்காமல் நீங்கள் காலையில் 11 மணிக்கு இந்த கந்தபுராணம் பகுதியை தயவு செஞ்சு எதிர்பார்த்து காத்துட்ருங்க. உங்களுடைய இந்த கந்தபுராணம் இந்த பதிவை நான் கண்டிப்பாக தினமும் கொடுக்குறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.